இனி உங்கள் காரை பார்க்கிங் செய்ய இடம் தேடி அலைய தேவையில்லை. போக்குவரத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்க எலக்ட்ரிக் மைக்ரோ கார்கள் வந்துவிட்டன. இவைதான் அவற்றின் பிரபலமான மாடல்கள். லுவ்லி எலக்ட்ரிக் கார்கள் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கியாவை போல இதன் பாகங்கள் தனித்தனியே அனுப்பப்பட்டு பின்னர் வாடிக்கையாளர்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. தற்போது பயன்பாட்டில் இருக்கும் எலக்ட்ரிக் கார்களை விட தயாரிப்பின் போதும் பயன்பாட்டின் போதும் இந்த கார்கள் 80% வரை ஆற்றலை சேமிக்கும் என இதன் தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த எலக்ட்ரிக் காரில் உள்ள பேட்டரிகள் நீக்கக்கூடியவை என்பதால் இவற்றை மாற்றுவது மிகவும் எளிது. ஸ்வீடிஷ் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த கார் விரைவில் சந்தைக்கு வரவுள்ளது. வெறும் 8 குதிரை திறன் கொண்ட சிட்ராயன் ஆமி குவாட்ரி சைக்கிள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இதனை ஓட்டுவதற்கு சில நாடுகளில் ஓட்டுநர் உரிமம் தேவையில்லை. இதன் பேட்டரியை 3 மணி நேரத்திற்குள் முழுமையாக சார்ஜ் செய்துவிடலாம். ஓப்பல் ராக்ஸ் எலக்ட்ரிக் கார். ஆமியை போலவே இந்த மைக்ரோ காரையும் 15 வயதில் இருப்பவர்கள் தொடங்கி அனைவரும் ஸ்கூட்டர் உரிமத்துடன் ஓட்டலாம். இது மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லாது. மைக்ரோலினோ எலக்ட்ரிக் கார். ரெட்ரோ உணர்வை தூண்டும் முழுமையான எலக்ட்ரிக் கார் இது. மற்ற மைக்ரோ எலக்ட்ரிக் கார்களுடன் ஒப்பிடுகையில் மைக்ரோலினோ சற்று விலை அதிகம்தான். ஏனென்றால் இது L7E வகை கார்களை சேர்ந்தது என்பதால் இதனை வாங்குபவர்கள் சில ஐரோப்பிய நாடுகளில் மானியம் கோரி விண்ணப்பிக்க முடியாது. BYD சீகல் எலக்ட்ரிக் கார்கள் சோடியம் அயான் பேட்டரியினால் இயங்குகிறது. லித்தியத்துடன் ஒப்பிடும்போது சோடியத்திற்கு தட்டுப்பாடு இருப்பதில்லை. ஆனால் தற்போது BYD சீகல் எலக்ட்ரிக் கார்கள் சீனாவில் மட்டுமே கிடைக்கிறது. இந்த மைக்ரோ எலக்ட்ரிக் கார்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவற்றை நீங்கள் வாங்குவீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.